வணக்கம். இந்த வீடியோவில் 23/6/2026 சற்று முன் தமிழக அரசு ஊழியர்களுக்கு 21 மாத நிலுவைத் தொகை சார்ந்து 10 புதிய அறிவிப்புகள் குறித்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது குறித்து முழு விவரத்தையும் பார்ப்போம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் நீண்டகால கோரிக்கைகள் மீண்டும் அரசியல் நிர்வாக வட்டாரத்தில் பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டமான OPS-ஐ மீண்டும் அமல்படுத்த வேண்டுமென்ற கோரிக்கை அரசு ஊழியர்களின் முக்கிய போராட்டமாக மாறியுள்ளன. இந்த நிலையில் ஜாக்டோ-ஜியோ பேரமைப்பு தனது 10 முக்கிய கோரிக்கைகளை புதிய தமிழக அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவற்றை உடனடியாக நிறைவேற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தல் போது OPS திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோமென திமுக வாக்குறுதி கொடுத்திருந்தது. இந்த நிலையில் திமுக கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத நிலையில் அதற்கு மாற்றாக TAPS என ஒரு புதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. அரசு ஊழியரிடம் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியது. அதே நேரத்தில் தவேக தனது தேர்தல் அறிக்கையில் OPS திட்டம் குறித்து பரிசீலிப்பதாக தெரிவித்திருந்தது அரசு ஊழியரிடம் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியது. இந்த சூழலில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய தபால் வாக்குகள் முக்கிய அரசியல் அணிகளுக்கு பிரியும் நிலை உருவானது. புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஜாக்டோ-ஜியோ பேரமைப்பு தங்களது கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றம் செய்ய வேண்டுமென்று கேட்டுக்கொண்டுள்ளது. குறிப்பாக 1/4/2003க்கு பிறகு பணியில் சேர்ந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கிய கோரிக்கை. அதேபோல் டெட் தேர்வு தொடர்பாக 2010க்கு முன்பு நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இடைநிலை ஆசிரியர்கள், முதுநிலை ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு துறைகளில் நிலவக்கூடிய ஊதிய முரண்பாடுகள் களையப்பட வேண்டும். கல்லூரி பேராசிரியர்களுக்கான CAS ஊக்க ஊதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும். காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தொகுப்பூதியத்தில் பணிபுரிவோருக்கு நிரந்தர பணிகள் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இடம்பெற்றுள்ளன. அதிலும் முக்கியமாக 21 மாத ஊதிய மாற்ற நிலுவைத் தொகை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை அரசு ஊழியரிடம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2002ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரை தொகுப்பூதியத்தில் பணியில் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களின் பணிக்காலத்தை முழுமையாக கணக்கில் கொண்டு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சாலை பணியாளர்களுடைய 41 மாத பணி நீக்க காலத்தை முறைப்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அனைத்து கோரிக்கைகளையும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், செவிலியர்கள் மற்றும் பல்வேறு துறையில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களுடைய வாழ்வாதாரத்துடன் நேரடியாக தொடர்புடைய என்பதால் புதிய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக OPS மற்றும் 21 மாத நிலுவைத் தொகை குறித்த முடிவுகள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் எதிர்காலத்தையும் அரசியல் சூழ்நிலையும் தீர்மானிக்கக்கூடிய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றன. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.